ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து ஒரு வேற லெவலான ஒரு வீடியோ வந்து நீங்கள் விகடனில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம டிவிக்கே தான். ஸோ வந்து இன்ஸ்டாவில் வந்து அப்படியே ஃபயராக இருக்குது. அவர் பேசின ஸ்பீச்சை பார்த்து நம்ம இன்னைக்கு வந்து வைப் பண்ண போகிறோம். தெரில, ஃபயர் கூட இருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேனே, நடந்துருச்சேன்ற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து வைப் பண்ணலாம். ஓகே, யாரை அடித்தாங்க, யார் அடி வாங்கினாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்து சிரிக்க போகிறோம். வாங்க சிரிக்கலாம், வாங்க வாங்க. What bro? It's very wrong bro. What bro? It's very wrong bro. What bro? It's very wrong bro. எப்படி தலைவர் கலாச்சிருக்காரு பாத்தீங்களா? கலாய்க்கிறத உங்ககிட்ட வந்து இது பண்ண முடியுமா சொல்லுங்க? அப்படியே பண்ணிருக்காரு பாருங்க நம்ம தலைவர். அண்ணே உன்னையே தானே கலாய்க்கிறாரு. எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசம். ஐயோ, அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமுங்க. ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப? அட ஆமாங்க. அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. இதுல இருந்து ஒரு பதிவாக ஒருத்தர் வந்து கை தட்டிட்டு இருக்காரு. யாரோ நம்ம பையன் தான் போல. உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். என்ன பண்றது, தலைவரை எல்லாருக்குமே பிடிக்குது. என்னத்த செய்யறதோ தெரியல. அவர் வீட்லயே உட்கார்ந்து அடிக்கப்பட்டாங்க. ரொம்ப பண்றானுங்க. வெளியே வந்து யாராவது கோச்சிப்பாங்க. வண்டி அவங்க ஏரியாவுக்கு விட செம்ம சீனிக்குது இன்னைக்கு. வெளியே வந்தா டேமேஜ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் சார். Make me goosebumps. தெரியுதா? goosebumps ஆகுது பயங்கரமா. பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம ஏச்சாமி சொல்லிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருட்டோம் கடவுளே. சோறு சாப்பிட்டாதாங்க பத்தி யாரும், சோறுன்ற வார்த்தையை சொல்றதெல்லாம் பத்தி யாராது. மக்களுக்காக நம்ம கொண்டு வர பிளான்ஸ் எல்லாம் பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகிற பிளான்ஸா இருக்கணும். சும்மா இந்த உதார் ஓடுற பிளான்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. சும்மா உதார் ஓடுற பிளான்லாம் இருக்க கூடாது, சரியா? ஐயோ, திமுக வளர்வது அவங்களுக்கு பிடிக்கல, அதான் காரணம். அதனாலதான் இன்னைக்கு யாரும் வரவெல்லாம் புதுசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் எந்த அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கான். வேற எங்கேயா வச்சுக்கணும். 2026 இருக்கு எங்க ஆட்டம். எங்கே நமது கதாநாயகரை காணவில்லை. சினிமாவில பஞ்சடாலாக்குல தம்பி, இது நெஞ்சிடாலாக்கு. எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. பஞ்சு டைலாக் எங்க இருந்து சார் கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க தான் சார் ரியல். எப்படிதான் உங்ககிட்ட தான் சார் ட்ரோல் பேஜே வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் சார் வாழ வைக்கிறீங்க எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம். சும்மா இல்ல சீமான் சார், சும்மா கிடையாது. நிக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குமே நினைச்சேன். இல்லன்னு ஒருத்தன் வரும்போது அந்த ஆட்டமே சூடு புரியுதுல. புள்ளிங்களோட நான் நிக்கிறேன், கப்ப ஜெயிக்கிறேன். இந்த மீடியா ட்ரோலு, இந்த சோசியல் மீடியா ட்ரோலு, ஆபாசம், அல்லு சில்லு, இந்த பயாஸ்கோப்லாம் காட்டுறது, இப்பெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. சான்ஸே கிடையாது. நீ நினைக்கிற நடிக்கிற விஜய் இல்ல, வரும்போது பாரு. சினிமாவில பஞ்சடாலாக்குல தம்பி, இது நெஞ்சிடாலாக்கு. அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன இது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும். இவர் என்ன சார் குரங்க விட மோசமா தாவறாரு? அது ஒரு பிரச்சனை. எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. முடியல சார். இதுதான் அதுவா இல்ல அதுதான் அதுவா இல்ல ரெண்டும் சேர்ந்த
அது இதுவா எனக்கு தெரியல சார். ஓகே, அடுத்த வீடியோ. என்னடா இவன் திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்துட்டானே. இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. ஆனா இப்ப இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம், ஒரு கன்ஃபியூஷன் ஒண்ணு வரும். அந்த கன்ஃபியூஷன்ல தாங்க இருக்காங்க. இல்ல கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்றது, ஒண்ணும் சொல்றது இல்ல. இப்ப நம்ம ஆட்சியில இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அவ்வளவுதான், தலைவர் டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாரு. அடுத்த ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. தலைவர் எவ்வளவு பண்ணிருக்காரு. Vijay is not a leader. He is not a leader, political leader for me. He is the new hope for Tamil Nadu. You hope for Tamil Nadu. ஸ்குவாடே க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியே இருக்க மாட்டாங்க. ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள புண்ணு அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்து டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல கில் பண்ணிக்கிட்டு இரு மாப்புடன் 200 வெல்வோம் 2 பேரும் அடிக்கிற மாதிரி அடிச்சுவாங்க. நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். ஸோ வேற லெவலில் நான் வைப் ஆகிட்டேன். ஸோ மேக் மீ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காமல் யாரெல்லாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. ஸோ பாய். என்ன சொல்கிறதே தெரில, ஃபயர் மூடில் இருக்கேன். தமிழில் இன்னைக்கு இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். எப்படி எடுப்போம்? சரி, எடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன்.